வணக்கம் மக்களே. நேற்றுக்கு நம்ம விஜய் சாரோட மதுரை மாநாடு 2வது மாநாடு பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சு. அதுக்கு விஜய் சார் மேடையில் பேசுனதுக்கு எதிர்வினையாட்டிகிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். அதில் வந்து திமுக சொல்கிறாங்க, நாங்கள் 2026 தேர்தலில் விஜய்க்கு பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து விஜய் சார் பேசுனதில் வந்து எல்லாமே வந்து மரியாதையாக தான் பேசியிருக்கிறாரு. அங்கிள்னு சொல்கிறதுன்னு கெட்ட வார்த்தை இல்லையா, அங்கிள்னு மரியாதையாக தான் சொன்னார். அவர் நேரில் பார்த்துருந்தாலும் கூட அவர் அங்கிள்னு தான் கூப்பிட்டுருப்பாரு. அதை விட்டுட்டு அதை ஒரு கொச்சைப்படுத்துகிற வார்த்தை மாதிரி பேசுகிறாங்க. சரி, ஓகே, பேசட்டும். அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எடப்பாடியை பற்றி பேசுகிறாங்க. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் இப்போ யார் இருக்கிறா, தொண்டர்கள்லாம் வந்து சோர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு விஜய் சார் சொன்னார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போ யார் இருக்கான்னு கூட தெரியாமையே அவர் வந்து பேச வராரு அப்படின்னு நக்கலாக பேசினார். ஆனால் உண்மை என்னன்னு யோசிச்சு பாருங்கள். ஜெயலலிதாவுக்கு தான் எல்லோரும் ஓட்டு போட்டு ஜெயலலிதாவை தான் நம்ம முதலமைச்சராக்கணும். ஆனால் வந்து ஜெயலலிதா இறந்து போனதுனால இப்போது அதில் வரிசையாக சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம்னு வரிசையாக ஒவ்வொருத்தரையாக நிற்க வச்சு முத்துக்குள்ளே குத்திட்டு தான் இவர் வந்து முதலமைச்சராக வந்தார் எடப்பாடி. அந்த எடப்பாடி முதலமைச்சராக வந்த ஒரே காரணத்தினால அடுத்த 2021 தேர்தலில் வந்து ஸ்டாலினுக்கு எல்லோரும் ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா, எடப்பாடி யாருன்னே தெரியாது, ஒரு ஆளுனே இல்லாமல் நமக்கு தெரியாத ஆளை வந்து 4 வருஷம் ஆளை விட்டுட்டோம் ஜெயலலிதாக்கு அப்புறம். இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச ஆள் ஸ்டாலின், அவர் வரக்கு துடிக்கிறாரு. பாவம் அனுதாப ஓட்டு தான் ஸ்டாலினுக்கு விழுந்துச்சு. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் யாரும் ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை யாருக்குமே. என்ன காரணம்னா, ஒத்துக்கிட்டால் அவங்களோட இமேஜ் குறைஞ்சிரும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை எல்லாத்துக்குமே தெரியும். எடப்பாடி வந்தது முதுகுல குத்தி வந்தார், ஸ்டாலின் வந்தது அனுதாப ஓட்டில் வந்தார். ஆனால் உண்மையிலுமே ஒரு தலைவனாக வந்து நிற்கிறாரு நம்ம விஜய் சார். அவர் வந்து 2026 கண்டிப்பாக ஜெயிப்பார். அந்த நேற்று கூட்டமே அதுக்கு சாட்சி. அன்னைக்கு விக்கிரபாண்டி மாநாட்டில் கூடின கூட்டமும் அதுக்கு சாட்சி. விஜய்க்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது. கமலஹாசன் சொன்னார், ரசிகர்களெல்லாம் வாக்காளர் ஆக முடியாது அப்படின்னு சொன்னார். அது அவருக்கு. ஆனால் விஜய் சாருக்கு எப்படா வருவார் விஜய் சார் இப்போல்ல, அவரோட ஆரம்ப கட்டத்திலேருந்தே மக்கள் பணியில் அவர் முன்னிலை நின்று செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுகிறாங்க மற்ற கட்சிக்காரங்க. ஆனால் விஜய் சார் 2026 பெரும்பான்மையான ஓட்டில் ஜெயிச்சு அந்த சிஎம் சீட்டில் உட்காந்து நம்ம தமிழ்நாட்டை புது மாநிலமாக உருவாக்கி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமாக விஜய் சார் கொண்டு வருவார். என்னோட நம்பிக்கை. நான் சொன்ன விஷயங்களை யோசிச்சு பாருங்கள். எடப்பாடியார் வந்து ஜெயலலிதா இறந்ததுனால முதலமைச்சரானார். அதை பார்த்து இவரெல்லாம் முதலமைச்சராகிறாரு அப்படின்ட்டு ஸ்டாலினுக்கு அனுதாப ஓட்டு விழுந்து முதலமைச்சரானார். ஆள் இல்லாமல் இப்போ தான் வந்துட்டார நம்ம தலைவர். இனி வந்து யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். நாங்கள் விஜய் சாருக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். என்னோட சார்பாக எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க. வணக்கம்.